ஹாய், டே 84 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், 365 days 365 மூவி சேலஞ்ச். அதில் வந்து 84th டே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். அண்ட் வந்து 100th டே மூவி வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ நீங்கள் யாராச்சும் நம்ம கூட வந்து 100th டே மூவி வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க மூவி பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், அந்த மூவி தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மூவி பார்த்திங்கன்னா காமெடி ஜானர் தான். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஏதோ ஒரு பிளானுக்கு போயிட்டு வராங்க, சொதப்பிடுது. ஸோ ஹீரோ வந்து வைபவ் தான் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து இல்லை விட்டுருங்க, பிளான் கேன்சல் ஆகிடுச்சுன்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவரோட டீம் வந்து இப்போ வந்து ஆனந்த்ராஜ் சார், இந்த மொட்டராஜேந்திரன் சார், அவங்களாம் வந்து ஒரு 4 பேர் சேர்ந்த டீம் ஒருத்தங்க இருக்காங்க, பழைய கேங்ஸ்டர்ன்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து சூப்பர் பிளான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளானை நம்ம பண்ணோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் நம்மளுக்கு. அந்த பிளான் என்னென்னா வந்து ஒரு பேங்க்கை வந்து ராபரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று சொல்கிறாரு. ஸோ அந்த ஏன் சொல்கிறாருன்னா, அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மேனேஜரே வந்து இவங்களுக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்துட்டு, ஸோ இவங்க வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது போலீஸ்கிட்ட சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ண வச்சுட்ருப்பாரு. இது வந்து நடந்து வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க அதை பழிவாங்கிறதுக்கு அந்த பேங்க்கை கொள்ளையடிக்க நிறைய தடவை பிளான் போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த 4 பேருக்குமே. அதனால் வைபவும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த பிளானை கண்டிப்பாக பண்ணலாம் அண்ட் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி 45 நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு, இவங்க ஏன் இந்த பிளானை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வைபவும் ஒரு ஃப்ரெண்டும் வந்து சின்ன சின்ன திருட்டு இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து சப்போர்ட்டாக லிவிங்ஸ்டன் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அவர் வந்து இவங்களோட கொஞ்சம் பெரிய இதுவாக இருக்கார், கொஞ்சம் ரவுடி மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட சப்போர்ட்டில் இவங்க வந்து இந்த திருட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு பிரச்சனைனா அவர் வருவார், அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க வருவாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம் கதை. ஸோ இவர் லிவிங்ஸ்டனுக்கு வந்து மேலே வந்து இன்னொரு பாஸ் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு வேலையை வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாரு. என்னென்னா வந்து அவர் வீடை வந்து கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வந்து அவர் இன்சூரன்ஸ் மூலிமா கிளைம் பண்ணிக்குவார். ஸோ திருப்பி வந்து கொள்ளையடிச்ச பணத்தை ரிட்டன் இவர்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலை கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து லிவிங்ஸ்டன் வந்து வைபவுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் வந்து அந்த வேலையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் அந்த கதையே. ஸோ இது வந்து ஒரு காமெடி படத்துக்கான ஒரு பேசிக்கான கதை தான். இதை வந்து கொஞ்சமாச்சு நம்புகிற மாதிரி எடுத்திருந்தால் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் வந்து படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சீனுமே கூட இப்படி கூட யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 2 கோடி ரூபாய் வந்து இவங்க திருட போகிறாங்க. அந்த அட்ரஸை வந்து ஒரு மெசேஜ் கூட இவங்க அனுப்ப மாட்டாங்க, இல்லை இவங்க எழுதி கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதையும் இவங்க மறந்து வேறு ஒருத்தர் வீட்டுக்கு போய் இவங்க திருட போயிடுவாங்க. இப்படி கூட வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள நம்பி இவங்க இவ்வளோ பெரிய பொறுப்பும் கொடுப்பாங்க. அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை இவங்க கையில் வச்சுட்டு இவங்க பண்ணுற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கூட கொடுத்தீங்கன்னா அந்த காசை திருப்பி கரெக்டாக வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்ருக்கோம். இவங்க அதையுமே வந்து எப்படிலாம் வந்து தொலைக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து அந்த காசை தொலைப்பாங்க. அண்ட் வந்து இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்டமாக வந்து இப்போ அதை தேடுவோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க. அது தொலைஞ்ச 10வது நிமிஷமே வந்து இவங்க ஒன்று விஷம் குடிச்சு செத்துடணும். அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து பேங்க்கை கொள்ளையடிச்சிடலாம், இல்லை வேறு இடத்துல கொள்ளையடிச்சு அந்த காசை வந்து நம்ம இவருக்கு வந்து செட்டில் பண்ணிடலாம். இப்போ தொலைஞ்ச போனால் என்ன ஆச்சு, அது எங்கே போயிருக்கோம், அதை ஒரு நாளாச்சும் தேடுவோம் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்படி தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. காமெடி கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் கூட வந்து நமக்கு இந்த படம் போகிறது தெரிஞ்சிருக்காது. காமெடியுமே வந்து எங்கேயாச்சும் 1-2 இடத்துல சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவுமே வந்து படத்துக்கும் அந்த காமெடிக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு தனியாக ஒரு காமெடி சீன் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ காமெடி படத்துக்கு லாஜிக் பெருசாக தேவையில்லை, அதுக்குன்னு லாஜிக் தேவையே இல்லைன்னு இவங்க நினச்சிட்டாங்க போல் இருக்கு. ஸோ படத்தை வந்து சீரியஸாக எடுக்காமல் அவங்களுமே வந்து ரொம்ப காமெடியாக தான் நினச்சி எடுத்திருக்காங்க. பெருசாக வந்து இந்த படத்தை வந்து நம்ம நல்லா கொடுக்கணுன்ற மாதிரி நினச்சி எடுத்த மாதிரி தெரில. ஸோ ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா படத்தில் மிஸ்டேக் இருக்கலாம், இந்த படமே வந்து ஒரு மிஸ்டேக் தான். ஆல்ரெடி நீங்கள் நம்மள மாதிரி நீங்களும் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை இல்லை 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். டே 84 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர். விஆர் மாலை தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:45 PM.